பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டுடைய கிருபையினாலே நாம் இந்த பூமியிலே சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்து ஜனங்களுக்கு சமாதானமே இருப்பதில்லை, நிம்மதியே இருப்பதில்லை. அதை தேடி தேடி அவர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் மெய்யான சமாதானத்தை கொண்டு வர முடியாது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சமாதானம் என்பது சிலுவையிலே மாத்திரம்தான் உண்டு. ஆண்டவர் சிலுவையில் தொங்கி நமக்காக இரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து நமக்காக ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை தந்திருக்கின்றார். அதை இந்த நாட்களில் நாம் சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய சுத்த கிருபையினாலே நாம் இப்பொழுது நாசரே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கேட்டு எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். அங்கே தினந்தோறும் ஜபங்கள் நடத்தப்படுகின்றன. கணம் பொருந்திய குருமானவர்கள் வந்து தினந்தோறும் ஜபத்தை நடத்துகின்றார்கள். கணம் செல்வராஜ் ஐயா, கணம் பொன்னுசாமி ஐயா, கணம் ஜெரேமியா ஐயா, கணம் இயேசுவடியான் ஐயா, கணம் ஆண்ட்ரூ ஐயா என்று சொல்லி நிறைய பேர் வந்து அங்கே அந்த ஜபத்தை நடத்துகின்றார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே உங்களுடைய பெற்றோர்களை இல்லாவிட்டால் வயதானவர்களை கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். தேவனுடைய மாளிகையில் காணப்படுகிற இந்த அடைக்கலான் குருவி இல்லம் நல்ல பெரிய ஒரு இடம். வாக்கியும் போய்கொள்ளலாம், எல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். நல்ல சாப்பாடு அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றது. எனவே இதை நீங்கள் மனதில் வைத்து ஜெபியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு நாம் இன்னும் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும். இதற்காக நீங்கள் நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் 3வது சனிக்கிழமை வர இருக்கிறபடினாலே நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் உண்டு. 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு உண்டு என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். அங்கே மிக சிறப்பானபடிக்கு எல்லா ஏற்பாடுகளும் உங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்கள் யாவருக்காகவும் தனித்தனியாக ஜெபிப்பேன். மிக சிறப்பான உணவு விருந்து உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாகர்கோயிலை சார்ந்த சகோதரர் எர்மின் அவருடைய மனைவியுடைய பிறந்தநாள் அன்று வருகிறபடியினாலே அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அத்தனை 1000 பேருக்கும் அவர்கள் அந்த உணவை வழங்குகின்றார்கள் என்கிற நல்ல செய்தியை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு நல்ல உணவை விருந்தை வழங்கலாம். அவர்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம் என்னப்பட்ட நல்ல செய்தியும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:10 முதல். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து
அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டார். பெயர்சபாங்கிற இடத்தை விட்டுட்டு அவர் ஆரோனுங்கிற இடத்துக்கு அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார், யாத்திரை பண்ண ஆரம்பிக்கிறார். யாருன்னா உங்களுக்கு தெரியும், யாக்கோபு. எதனால தன்னை சொந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் போகும்படியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்பதை இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அவர் விருப்பப்பட்டு அங்கே போகிறாரா, இல்லைன்னா அவர் ஒரு டூரிஸ்டாக எஸ்கர்ஷன் மாதிரி போகிறாரா, என்ஜாய் பண்ண சொல்லி போகிறாரா, ஆசைப்பட்டு போகிறாரா? அப்படிலாம் யோசித்து பார்த்தா இல்லவே இல்லை. அவர் ஒரு கட்டாயத்தினால ஓடி போகிறார். வீட்டை விட்டு முன்ன தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி போகிறார். பிரியமான அம்மா அப்பாவை விட்டுட்டு, முக்கியமாக அம்மாவை விட்டுட்டு அவர் தூர இடத்துக்கு போகிறார். அந்தளவுக்கு ஒரு வாலிப வயதிலேயே அவருக்கு தன் வீட்டை விட்டு தொலைவாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது. என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது சொந்த அண்ணனை அவர் ஏமாற்றினார், பாவம் செய்தார். அந்த பாவத்து நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு நாளிலே நடந்த ஒரே ஒரு சம்பவம், அண்ணனை ஏமாற்றி அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை அவர் பறித்து கொண்டார். அந்த ஒரு சம்பவத்தினால அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. அவர் தன் வீட்டை விட்டு விட்டு, தாயை விட்டு விட்டு ஊரிடத்துக்கு ஓடி போகிறார். மோசே பட்ட ஒரே ஒரு முற்கோபம் ஒரு கொலையை செய்ய தோண்டியது. அந்த ஒரு சம்பவம் வெளிப்பட்ட பொழுது அவர் அரண்மனையை விட்டு எகிப்தை விட்டு தூர இடத்துக்கு அவர் ஓடி போனார். பாவம் செய்ய தூண்டுகிற சத்துரு பாவம் செய்த பிறகு அதற்கு தண்டனை வருகிற பொழுது ஒளிந்து கொள்ளுகிறது. ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய தூண்டிவிட்டு அவர்கள் அந்த கனியை புசித்த பின்பு பாம்பு ஒளிந்து கொண்டது. அதன் பிறகு ஆறுதல் சொல்லவோ, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்க விசாரிக்கவோ பாம்பு வரவே இல்லை. மனிதர்களை பாவம் செய்ய சத்துருவானவன் இடைவிடாது தூண்டுகின்றான். அதனால் அவங்களுக்கு அந்த பாவம் செய்து பெரிய ஆபத்து வரும்பொழுது சாத்தான் ஒதுங்கி கொள்கிறான். தன் வீட்டை விட்டு எத்தனையோ பேர் ஓடினாங்க, அரண்மனையை விட்டு ஓடினாங்க. காரணம் ஒரு நிமிடம் செய்த பாவங்கள் தான். பிரித்துக்குரியவர்களை இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் எதனால தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் பல இடங்களுக்கு பறந்து திரிகிறார், நிம்மதி இல்லாதபடிக்கு பறந்து திரிகின்றார். ஒரு குருவி தன்னுடைய கூட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானி எழுதுகிறார். ஒரு குருவிக்கு அழகு அது தன்னுடைய கூட்டில் இருப்பது தான். அதற்கு பாதுகாவலும் கூட, அந்த கூடு அதற்கு வசதியாக இருக்கும், தன் குஞ்சுகளோடு கூட அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூட்டை விட்டு ஒரு குருவி வேறு இடத்துக்கு அழைத்து திரிகிற பொழுது பலவிதமான ஆபத்துகள் அந்த குருவிக்கு காத்திருக்கின்றன. ஒரு வாலிப பிள்ளை தன் வீட்டிலே அவள் இருந்து விட்டால் நல்லது. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வீட்டிலே இருந்தால் ரொம்ப நல்லது. நான் எக்ஸ்கர்ஷன் போகிறேன், நான் அவுட்டிங் போகிறேன், நான் உங்களை போய் பார்த்து வரேன், இவங்களை போய் பார்த்து வரேன்னு சொல்லி வெளியே போகின்ற பொழுது பலவிதமான ஆபத்துகள் காத்திருக்கின்றன. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான போராட்டங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. அநேக ஆபத்துகள் கடவுளாலே நமக்கு அனுமதிக்கப்பட்டு நம்ம நன்மைக்காக வருகின்றன. சில நேரங்களில் இன்னும் நிறைய ஆபத்துகளை நாமே விலை கொடுத்து வாங்கி கொள்கிறோம். நாமே அதை இன்வைட் பண்ணுறோம், பிரச்சனைகளை நாமளே இன்வைட் பண்ணுறோம். முக்கியமாக டீ கடையில் போய் நின்று பேசிகிட்டு இருந்து, ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்து, அங்கே போய் இங்கே போய் தேவையில்லாதபடிக்கு பலவிதங்களிலே பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு நாமே அனுமதி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் கூட்டிலேயே இருப்பது நல்லது. ஒரு காரியம், ஒரு தவறு, ஒரு பாவம் வீட்டை விட்டு ஓடி போக வைக்க வேண்டிய சூழ்நிலையை இங்கு யாக்கோபுக்கு கொண்டு வந்தது. நமக்கு கூட அப்படிப்பட்ட இக்கட்டுகள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராக. ஒருவேளை ஒரு தப்பு பண்ணதுனால காலேஜை விட்டு டிஸ்மிஸ் ஆனவங்க, வேலையை விட்டு டிஸ்மிஸ் ஆனவங்க, அவங்களாம் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அதனால் கவனத்தோடு கூட நாம் வாழ்வதற்காக நாம் பழகி கொள்ளுவோம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், ஜாக்கிரதை உள்ளவனை குறித்து எவ்வளவு பாராட்டுகின்ற வார்த்தைகள் நீதிமொழிகளில் இருக்கிறது என்பது நாம் அறிவோம் அல்லவா? இவர் இப்படியாக அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாதான ஆராமை விட்டு பேர்சபை விட்டுட்டு அவர் ஆரானுக்கு போகிறார். போகிற வழியிலே அவருக்கு அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகலை. அதனால் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்குள்ளே அவர் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ரொம்ப தூரம் இருக்குது போக வேண்டிய ஊர். அதுக்குள்ளே இருட்டிடுது, சூரியன் அதுக்குள்ளே அஸ்தமிச்சிருது. சூரியன் இருக்கின்ற வரைக்கும் தானே நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு பிறகு எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? இன் தோஸ் டேஸ், அந்த காலத்தில் அந்த மாதிரி வசதியெலாம் கிடையாது, லைட்லாம் கிடையாது, கார்லாம் கிடையாது, ட்ரெயின்லாம் கிடையாது, ஃப்ளைட்லாம் கிடையாது.
அதனால் அவர் அந்த பிரயாணத்தை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்ததாம். ஏற்கனவே மனநொந்து போயிருக்கிறார், சீக்கிரமாக அவர் அந்த ஆரான்கிற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். ஆனால் இங்கே இந்த பிரயாணம் திடீரென்று தடைபட்டு விட்டது. காரணம் மாலை நேரம் வந்து விட்டது. அதனால் அங்கேயே அவர் படுத்துக்கிறார், கல் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். நாம் வாழ்வில் போக வேண்டிய இடத்துக்குள்ளே குறித்த நேரத்துக்குள்ளே போயிடணும். போகலைன்னா இருள் சூழ்ந்து விடும். அதுக்கு பிறகு நம்ம கல்லை தலைக்கு வைத்து படுக்க வேண்டிய அளவிற்கு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான வாழ்க்கை. கல்லை தலையினையை வைத்து கொண்டு அவர் தூங்கினார். கல் இன்னும் பஞ்சு மெத்தையா, அது எவ்வளவு கடினமாக இருக்கும். இருப்பினும் கூட வேறு வழி இல்லாதபடினால் அங்கு கிடந்த ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவர் தூங்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்ததா. நம்ம லைஃப்பில் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக, இருள் வருவதற்குள்ளாக எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் நம்ம சேர்ந்துடணும். எதையெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதையெல்லாம் நம்ம செய்து முடிச்சிடணும். அப்படி முடிக்கல நம்ம ஜேர்னி, நம்ம நம்முடைய மிஷன் பாதியில் இருக்கும் பொழுதே இருட்டிருச்சு அப்படின்னா பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு வரும் என்பது தான் இந்த நாளிலே இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம். பி ஃபாஸ்ட் இன் யுவர் ஒர்க். நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சோம்பேறியாக இருக்காதீங்க. இல்லைன்னா அங்கேயும் இங்குமாய் பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் தங்கள் போகிற பாதையை அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ, ஒரு நாளில் என்ன கடமைகள் இருக்கிறதோ, என்ன வேலைகள் இருக்கிறதோ, அதையெல்லாம் நாம் உடனடியாக வேகமாக செய்து அவைகளை சரியாக சூப்பராக செய்து முடிச்சிடணும். எனக்கு எப்போ தான் லீவு கிடைக்கும், அந்த லீவு நாள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த லீவு நாளை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஷூட்டிங் எடுக்கணும், இல்லைன்னா அந்த பிரதர் வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்ருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம். இல்லைன்னா அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை பார்க்கலாம். அங்கே இருக்கவங்கிட்ட போயிட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டு வரலாம். இல்லைன்னா இந்த இடத்த எப்படி இன்னும் நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம். பல காரியங்களை அந்த லீவு கிடைக்கும் பொழுது அந்த ஒரு நாளுக்குள்ளே 2 நாளைக்குள்ளே நான் செய்து முடிக்க பிரயாசப்படுவேன். என்றைக்காவது எனக்கு லீவு கிடைக்கும், அந்த லீவு நாட்களை எப்படியாவது பிரயோஜனப்படுத்த வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும். காலம் பொன் போன்றது, டைம் இஸ் லைக் கோல்டு. அது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு திரும்ப வராது. அதனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்படுவேன். தம்பி தங்கச்சி அங்கேருந்து பிரயாணப்பட்டு போகிற அந்த யாக்கோபு எனப்பட்ட வாலிபனுக்கு அது குறித்த நேரத்துக்குள்ளாக போய் சேர முடியாததுனால காட்டுக்குள்ளாக தலைக்கு கல்லை வைத்து தூங்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை ஏற்பட்டது. அவர் பாதாமாரனுக்கு போயிருப்பாருன்னா அங்கே அப்படி தங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கார். 3 வருடத்துக்குள்ளாக பட்டப்படிப்பை முடிக்க வேண்டும் என்றால் அதை முடித்து விட வேண்டும். 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நம்ம முடித்து விட வேண்டும். அன்னன்றைக்கு என்ன வேலை நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, என்ன கடமை இருக்கிறதோ, என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதை நாம் கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ளாகவே நாம் செய்து முடித்து விட வேண்டும். ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுதல், நாளைக்கு தள்ளி பார்த்து கொள்ளலாம், இல்லைனா இன்னும் 2 நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று அல்லவே அல்ல. உடனடியாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் சென்னையில் படித்து கொண்டிருந்த காலங்களிலே நான் என்னோட கிருபையினால் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போய் நல்லா டைப் பண்ணுவேன். அடுத்தாப்புல இங்கிலீஷு கற்று நாலேஜ் கொடுத்துருந்ததுனால, இங்கிலீஷ் பைபிளை படித்து வாழ்ந்ததுனால, அந்த லெட்டர்ஸ்லாம் டிராஃப்ட் பண்ண தெரியுங்கிறதுனால நான் பிடி மாஸ்டருக்கு நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவருக்கு கொஞ்ச நாட்கள் அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பார்த்தேன். என்னை காலையில் அந்த ஃபிசிக்கல் டைரக்டர் ரூமை திறக்க சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க சார். அவங்க 10 மணிக்கு வருவாங்க, கரெக்டாக 1:30 கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் நான் என்ன வேலைலாம் அவங்களுக்கு செய்யணுமோ செய்து வச்சுருப்பேன். லெட்டர் டைப் பண்ண சொன்னால் நான் லெட்டர் டைப் பண்ணுவேன், வர்றவங்களை ரிசீவ் பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்யணும். 10 o'clock 10 மணிக்கு வராங்கன்னா சார், வராங்கன்னா 1:30 போகிறாங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரத்துக்குரிய வேலையை சார் செய்வாங்க. டக்குன்னு செய்வாங்க. அங்கே ஃபோன் போர்டு, இங்கே ஃபோன் போர்டு, இது என்னென்னு பார், அது என்னென்னு பார், அவங்க யார் வந்தாங்களே, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நான் என்னுடைய வாழ்விலே நான் ஒரு வாலிப பிரயாயத்தில் இருந்தேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக நான் இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்மேனாக, கர்த்தருடைய பிள்ளையாக, ஊழியக்காரனாக இருந்தேன். இப்பொழுது அவருடைய வாழ்க்கை என்னை ஆச்சரியப்பட வைத்தது. கர்த்தரை அறியாத அந்த மனிதன் தனக்குரிய அந்த கொஞ்ச நேரத்தை எவ்வளவு விரைவாக பிரயோஜனமாக அவர் ஆதாயப்படுத்துகிறார் என்பதை பார்த்து நான் பரவசப்பட்டேன். பிற்பாடு நானும் கூட ஊழியத்துக்கு வந்த பிறகு, பிஸியான பிறகு அதை நான் இன்னமும் ஃபாலோ பண்ணி வரேன். டைம் கிடைக்கும் பொழுது அதை கண்டிப்பாக நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டேன்.
நம்ம நல்ல காரியங்களை யார்கிட்டதுனாலும் கற்றுக்கொள்ளலாம், தவறு அல்லவே அல்ல. கெட்ட காரியங்களை தான் கற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல காரியத்தை சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை அறியாத மனுஷர்கிட்ட கூட இருக்குன்னா நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம், நமக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். அதில் நம்ம வெட்கப்பட வேண்டியிருக்கு ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சிடணும். அதுக்கு பிறகு மணவாளன் வந்த பிறகு நான் கதவை தட்டிட்டு என்னையும் உள்ளே விடுங்கன்னு சொல்லி அந்த கன்னிகையில் பாதி பேர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு குறித்த காலம் இருக்கும் பொழுது, பலன் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் செய்து விடுவோம் என்றால் அது நலமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். நம்ம காரியங்களும் செஞ்சிருவோம். அதுக்கு பிறகு ஏனைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் நட்டேன், அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினான். அதாவது நட்டுற வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம், நீர் பாய்ச்சுற வேலையும் முடிச்சிட்டோம். நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சிட்டோம். இனி விளைய செய்வது கர்த்தர், அவ்வளோதான். நம்முடைய கையில் என்ன கடமை இருக்கிறதோ, பொறுப்பு இருக்கிறதோ அதை நாம் ஒழுங்காக அழகாக செய்வோம். வெற்றியை கொடுப்பது என்பது, உயர்வை கொடுப்பது என்பது, மேன்மையை கொடுப்பது என்பது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது என்பதை நான் தாழ்மையோடு கூட நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். என் கையில் ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ, பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ, ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரோ, அதை நான் என்னால் முழு பலத்தோடு நான் செஞ்சிடணும். என் கடமைகளை நான் ஒழுங்காக செய்ய வேண்டும். என் ஆண்டவர் நான் அந்த கடமைகளை செய்கின்றேனா என்று எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதை நான் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி கவனத்தோடு இருக்கிறேன். இந்த வாலிபன் இப்படியாக கல்லையில் தலையை வைத்து கொண்டு அவர் தூங்குகிறார். காடு, இருட்டு, தனியாக வந்திருக்கிறார். முதல் முறையாக அவருக்கு ரொம்ப பயமெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவருடைய வாழ்வை கற்று தெரிந்து கொண்டபடியினாலே, தகப்பனாரை கற்று தெரிந்து கொண்டபடியினாலே, தாத்தாவை கற்று தெரிந்து கொண்டபடியினாலே அந்த நிலைமையிலும் கூட ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் காட்டுக்குள்ளே போனாலும், வனாந்திரத்துக்குள்ளே இருந்தாலும், எல்லாரும் எதிராக இருந்தாலும், சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடுவதில்லை. யோசேப்பை ஆண்டு கைவிட்டாரா? கைவிடவில்லை. சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கைவிடவில்லை. ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடக்க முயற்சித்தான் என்று ஒரு பழியை சுமந்த பொழுதும் ஆண்டவர் கைவிடவில்லை. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கைவிடப்படுவது இல்லை என்பதை நான் அடுத்தாப்புல தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய வேலை போயிருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில விபத்துகள் வந்திருக்கலாம், உங்களுடைய திருமண வாழ்க்கையை உடைந்து போயிருக்கலாம், இல்லைன்னா எதிர்பாராத மிகப்பெரிய வியாதி வந்திருக்கலாம். அதனால் கலங்கி போய் நிற்கலாம். அந்த வியாதி அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த வேலை போயிடுச்சு, எதிர்காலமே உனக்கு இவ்வளோதான், இனி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்லலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம்னா எவ்வளவு கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவராக, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து புதிய பாதைகளை நமக்கு காண்பிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். இதுதான் அந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி. இந்த உலகத்து மக்கள் மேலிருந்து கீழே விழுகிற பொழுது மறுபடியும் எழும்ப முடியாதபடி அவர்கள் அப்படியே அழிந்து போகின்றார்கள், காணாமல் போகின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் ஒரு தரம் அல்ல 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வார்த்தை சொல்லுது. இதை விட ஒரு சிறப்பான வார்த்தை இருக்க முடியுமா? ஈவன் the righteous man falls 7 times, he rises again. கர்த்தரை தூக்கி நிறுத்துறாரு. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கைவிடப்படுகிற நிலைமையில இருப்பது போல உங்களுக்கு தோன்றினால், இவன் கதை முடிஞ்சிருச்சின்னு மக்கள் சொன்னாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் எப்படியாவது உங்களை தூக்கி நிறுத்துவார். ஏன்னா உண்மையுடைய தேவனாக இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்களில் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் அநேகருக்கு நம்மிடத்தில், நமக்கு எஜமானலாக இருப்பவரிடத்தில் நமக்கு உதவி செய்வர்கள் கூட நம்ம உண்மை இல்லாமல் போயிடுறோம். நம்ம நிறைய நேரங்களில் நேற்று உண்டு பேசுகிறோம், இன்றைக்கு உண்டு பேசுகிறோம். நிறைய நேரங்களில் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி போகிறோம். நான் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், நேற்று இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறார். தாயின் கருவிலேயே உங்களை கண்டுபிடித்த ஆண்டவர், எனக்கு என்று சொல்லி தெரிந்து கொண்ட ஆண்டவர், நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு சோரம் போனாலும் உங்களை தேடி வந்து, என் மகனை நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு மிக பிரியமான பிள்ளைகளை, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகின்றவராக இருக்கின்றார். மோசே 80 வயது கிழவனாகி போனால், அவருடைய சரமெல்லாம் பலன்குன்றி போனது போல ஒரு உணர்ந்தால், நிறைமயிர் ஆகிவிட்டால், இனி ஊழியமே வேண்டாம் என்று வெறுத்து விட்டாலும் கூட ஆண்டவர் மோசே கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. தேடி வந்து தன்னுடைய பணிக்கு மறுபடியும் அவர் அழைத்து, அவரை சம்மதிக்க வைத்து மாபெரும் தீர்க்கதரிசியாக மாற்றி இஸ்ரவேலின் ஒப்பற்ற தலைவனாக மாற்றினார் என்று நான் காண்கின்றோம். மோசே மீது ஆண்டவர் வைத்த அன்பை விலகி கொள்ள முடியவில்லை.
அந்த அளவுக்கு மோசே நேசித்தார். அதே அன்பைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் கூட வைத்திருக்கின்றார். உங்களை அவர் கைவிட மாட்டார். சாத்தா உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன்னு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டேன், அழித்து விட்டேன், இனி அவ்வளவுதான் சொல்லலாம், இவன் கதை முடிஞ்சு போச்சிருந்த உலகம் சொல்லலாம். ஆனால் அவங்க முன்னாலேயே ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுவதும், கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுப்பதும், இழந்து போனவர்களுக்கு எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுப்பதும் ஆண்டவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இவர் தூங்குறாரு, அம்மா அப்பா தூரமாக இருக்கிறாங்க, போகிற இடம் எங்கன்னு சரியாக தெரியல, இருட்டாக இருக்கு, கவலையோடு பட தூங்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்பதைத்தான் நாம் வாசித்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். பாருங்கள், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படித்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தர. வா, எவ்வளவு அருமையான தேவன்! எவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் அங்கே யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். தூங்குறார், கள்ள தலைக்கு வச்சிருக்கார், பரதாமாக இருக்கார், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், பிழைப்போமான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறார். அண்ணன் துரத்திட்டு வரணும் பயமாக இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், அப்படிப்பட்ட அலங்கோலமான நேரத்தில் அவ்வளோ அழகுள்ள தேவன் சொப்பனத்தில் தோன்றுகிறார். ஒரு ஏணி தரையில் வச்சுருக்காங்க, அது வானத்தை போய் எட்டிச்சான். அப்போ எவ்வளவோ ஹைட்டாக இருந்திருக்கும். துபாயில், இந்த உலகத்தில் உயரமான கட்டடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் ஒரு அளவு தான், அதுக்கு மேலே அதால் போக முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காலத்திலும் தரையிலிருந்து மேலே வானத்தை தொடுகிற அளவுக்கு ஏணியை உருவாக்கவில்லை, உருவாக்க முடியாது. ஆண்டவர் அந்த ஏணியை உருவாக்குகிறார், வைக்கிறார். தேவதூரில் அந்த ஏணியில் ஏறி இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் உச்சியில் ஆண்டவர் வந்துட்டு, அப்பா நான் தான்ப்பா உன் அப்பா, உன் தாத்தாவுடைய தெய்வம், நான் ஒன்றையும் நான் நேசிக்கிறேன், உனக்கு நீ படுத்திருக்க இந்த இடத்த நான் சுதந்திரமாக தருவேன். அந்த ஆண்டவர் அந்த அன்பை காண்பிக்கின்றார். கைவிடப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் அன்பை காண்பிக்கின்றார். கைவிடப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை பேசுகின்றார். மனசோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அது ரொம்ப பரவசமாக இருந்தது. ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொள்ள முடியவில்லை. தரிசனத்தை காண்பிக்கிறார், மிகப்பெரிய அதிசயத்தை காண்பிக்கிறார், தேவதூதரை காண்பிக்கின்றார். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த நல்ல தேவனை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம், அந்த தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்க, அதே போல கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் எந்த வீடாய் தோன்ற பண்ணுமையா எந்த நல்ல தேவனை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரத்துக்கு படிகள் ஏறுவது போல பாதை இல்லாத இடத்துல ஏணிகளை வைத்து அவர் பாதையை தோன்ற பண்ணுவார். உங்களுக்கும் ஒரு பாதையை தோன்ற பண்ணுவார். பரத்துக்கு பாதை இல்லை என்று சொல்லலாம், ஆனால் இருக்கிறது, வானத்துக்கும் பாதை இருக்கிறது. ஆண்டவர் வந்தால் வானத்துக்கும் பாதை வைப்பார். ஆண்டவர் தலையிட்டால், குறுக்கிட்டால், உங்களை தடுக்கிற செங்கடல் மத்தியிலும் ஒரு பாதையை வைத்திருப்பார் அல்லவா. பாதை இல்லை என்று கலங்கி நிற்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு ஒரு பாதை உண்டு. Surely a way. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதை ஏற்படுத்துவார். அந்த பாதை நீளமான பாதையாக இருக்கும், பரலோகத்துக்கு செல்கிற பாதையாக இருக்கும், வெற்றியை தருகிற பாதையாக, உயர்வை தருகிற பாதையாக இருக்கும் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ணுகிற பொழுது அதிசயமாக இருக்கும். இவன் கதை முடிஞ்சு போச்சு, இவன் வேலை போச்சு, இவனுக்கு அது போச்சு இது போச்சுன்னு நினச்சோம். புதுசாக ஒரு பாதை ஆண்டு தோன்ற பண்ணிட்டாரே. ஐயோ, அந்த பாதை எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ உயரமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். பிரியத்துக்குரியவர்கள், இதற்குத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கின்றவராக இருக்கின்றார். வேலை போயிருக்கலாம், உங்களுக்கு சுகம் போயிருக்கலாம், சிக்காயிருக்கலாம், நீங்கள் வீடு போயிருக்கலாம், உங்களுடைய படிப்பு போயிருக்கலாம், உங்கள் நம்பிக்கை போயிருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பாதையை ஆண்டு தோன்ற பண்ண போகிறார். இயேசு உங்களுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ண போகிறார். அந்த பாதை மிக அழகான பாதையாக, நேரான பாதையாக இருக்க போகிறது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ணுவது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அற்பமான காரியம். என்னுடைய வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்குறேன். நான் படித்து முடித்து இதே மாதிரி நான் படுத்து கிடந்தேன், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு அதிசயமாக பாதைகளை தோன்ற பண்ணினார். ஆசிரியர் பணிங்கிற பாதையை தோன்ற பண்ணினார்.
ஊழிய பணிங்கிற பாதையை தோன்ற பண்ணினார். இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். பிரியத்துக்குரியவர்களே, முக்கியமாக அன்பு தம்பிகளே, தங்கச்சிகளே, எக்ஸாம் எழுதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, என்ன படிக்கணும்னு தெரியல, எந்த வேலைக்கு போகணும்னு தெரியல சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ணுவார். அவர் அந்த தோன்ற பண்ணுற பாதைகள் மிகவும் அழகானவைகளாக, விளங்கி கொள்ள முடியாதவைகளாக, ஆச்சரியமானவைகளாக இருக்கும் என்பதே என்னுடைய நல்ல செய்தி என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலே 10 வருடமாக 20 வருடமாக திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை, பாதை இல்லை என்று கலங்கி போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கும் ஒரு பாதையை தோன்ற பண்ணுவார். சொந்த வீட்டுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ணுவார். ஊழியத்திற்கான பாதையை தோன்ற பண்ணுவார். அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை நெருங்கி சேரணும், கிட்டி சேரணும். அதுவே எங்களுடைய ஆவல். நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் எங்களை தூக்கி விடுகிற தெய்வம். எவ்வளவு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து எங்களுக்கு ஒரு பாதையை தோன்ற பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாக ஒரு பாதை உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தால், எல்லா பக்கமும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தால் ஒரு பாதை உண்டு எனப்பட்ட நல்ல செய்தியை எங்களுக்கு நீங்கள் அறிவித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஐயா. கிருபையினாலே தாங்கும், இரக்கத்தினாலே தாங்கும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. நீங்கள் தகப்பனே எங்களுக்காக யாவையும் செய்து முடிங்க. மனம் நொந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டே நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கை உடைந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிறோம். படிப்பை முடிக்க முடியாதபடி தடைப்பட்டு போய் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேலை இழந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற இடத்துல நம்பிக்கையை தாருங்க. விழுந்து கிடக்கிறவர்களை தூக்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பாதையை தோன்ற பண்ணுங்க. என் கர்த்தர் அப்படியே நீங்கள் செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரம். முக்கியமாக வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நீ சரிப்படுத்தும், சுகப்படுத்தும். ஆண்டவரை வியாதிகளை இப்பொழுதே மாற்றும். தொடுங்கப்பா, தொடுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டு புண்கள் மறையிட்டு தோளினால் அப்படியே மூடிடுங்க. காலை எடுக்கணும், கை எடுக்கணுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆண்டவரை இப்பொழுதே இப்படி வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுடைய தெய்வமே, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை மெய்யாகவே நீங்கள் செய்யுங்கப்பா. கட்டிகளெல்லாம் மறையட்டும். அந்த கட்டியாக இருக்குமோ, இந்த கட்டியாக இருக்குமோ, இந்த வியாதி வந்துருச்சு, அந்த என்ன வியாதியாக இருந்தாலும் மறைய பண்ணு. ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம், பக்கவாதமே வேண்டாம், பிள்ளைகளை முடைக்கிற வேண்டாம் சாத்தான். நீங்கள் எப்படியாவது அவர்களை கால்களை மான்களை காலை போல் மாற்றி அவர்களை எல்லா வேலைகளையும் செய்ய தேவையான பலனை தாருங்க. எனக்கு படிக்க முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, ஓட முடியலன்னு சொல்கிற எல்லாருக்கும் நீங்கள் மனமிறங்கி புது வாழ்வு தர வேண்டும்னு கெஞ்சுக்கிறோம் ஐயா. பிஸ்னஸில் ஒரே அடி, ஒரே பிரச்சனை, வேலை போயிடுச்சு, வருமானமே இல்லை, நான் அதுக்கு பணம் கொடுக்கணும், இதுக்கு பணம் கொடுக்கணும், இஎம்ஐ நான் கொடுக்கணும், வட்டி கட்டணும், எனக்கு அது வேணும், இது என்ன செய்யணும்னு தெரியலையப்பா என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த நாளிலே நீர் ஆண்டு அதிசயங்களை காணப்படுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம். அற்புதங்களை காணப்படுற தெய்வமாக இருக்கிறீங்க, சோத்திரம். வாலிபத்தின் பாவங்களை சிக்கி விட்டு விட்டு ஓடிடுவேன், முன்னப்பின்ன தெரியாதவன் தான், ஆனால் அவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறவங்கெல்லாம் சந்திங்கப்பா. அவன் கண்களை திறங்க. கொலையுண்ணப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்கு அவமானங்களை தேடி வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கஞ்சா, போதை போன்ற பழக்கங்களை சிக்கியிருக்கிற வாலிபங்களை நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். பைக்கில் வேகமாக போய் முட்டி அப்பாவிலை கொன்று தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி வாலிபர்களை சந்திங்க. மெதுவாக பைக்கை ஓட்டுட்டோம். தாய் தகப்பன்மார் வெடிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா.
ஏசப்பா வயதானவர்கள் ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி 2 கையால் தாங்கிக் கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. நடக்க இருக்கிற எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஆண்டவரே தோத்திரம் ஐயா, அனைத்து ஊழியக்காரர்களையும், பாஸ்டர்ஸையும், திருச்சபைகளையும், ஆலயங்களையும், விசுவாச பிள்ளைகளையும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. முக்கியமாக நாசரே திராட்சை பழத்தோட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரை, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அடைக்கலான்குரிய முதியோரெல்லாம் நீர் கொடுத்த கிருபை அல்லவா, தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வார், வேலை செய்வதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வார் அப்பா. அதுக்கு காம்பவுண்ட் வால் கேட்ட, தளம் அமைக்க கத்தாவே, ஃபேவர் பிளாக் ரோடு போட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.